நடிகர் தனுஷ் கைகளில் இப்போது ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் இளையராஜா பயோபிக். அருண் மாதேஸ்வரன் படத்தை இயக்க கமல்ஹாசன் திரைக்கதை எழுதுகிறார். இளையராஜாவாகவே தனுஷ் நடிக்கிறார். தனுஷின் லைனப்பில் இந்த படத்தின் மீதும் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. ஆனால் படத்தின் அறிவிப்பு வந்ததோடு சரி, அதற்கு பிறகு எந்தவிதமான மூவ்மெண்ட்டும் படத்தில் இல்லை. இதனால் படம் என்ன ஆச்சு என்ற கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. தனுஷின் நடிப்பில் கடைசியாக ராயன், கேப்டன் மில்லர் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகின. அவற்றில் கேப்டன் மில்லருக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படமும் வெளியானது. 2 படங்களில் எந்த படம் வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த கோலிவுட்டிலும் இந்த சூழலில் அசால்ட்டாக பந்தயம் அளித்தது அயலான். இதனால் தனுஷ் ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டிலேயே இருந்தார்கள். அந்த அப்செட்டை அதிகப்படுத்தும்படி தான் அமைந்தது ராயன் படத்தினுடைய ரிசல்ட்டும். இத்தனைக்கும் அது தனுஷின் 50வது திரைப்படமாகும். இப்போது அவர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து வருகிறார். ஏற்கனவே தெலுங்கில் தனது மார்க்கெட்டை வளர்ப்பதற்காக அவர் நடித்த வாத்தி திரைப்படமும் கை கொடுக்கவில்லை. எனவே குபேரா படமும் அந்த லிஸ்டில் சேருமா இல்லை ஹிட் லிஸ்டில் இணையுமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. குபேரா திரைப்படத்தில் தனுஷுடன் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கோலிவுட்டில் இப்போது அதிக படங்களை கையில் வைத்திருப்பது தனுஷ் தான். அடுத்ததாக அவர் ஹிந்தியில் ஒரு படம், ஹாலிவுட்டில் ஒரு படம், லப்பர் பந்து இயக்குனருடன் ஒரு படம், அமரன் இயக்குனருடன் ஒரு படம், போத்தொழில் இயக்குனருடன் ஒரு படம், இளையராஜாவின் பயோபிக், இட்லி கடை என பல படங்களை வைத்திருக்கிறார். இவற்றில் இட்லி கடை படத்தை அவரே இயக்கி நடிக்கவும் செய்கிறார். அந்த படத்தினுடைய வேலைகளும் மும்முரமாக போய்கொண்டிருக்கின்றன. தனுஷின் கைவசம் இருக்கும் படங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கும் படங்களில் ஒன்று இளையராஜா பயோபிக். தமிழ் சினிமாவின் இசையை மாற்றியமைத்த லெஜண்ட் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் இளையராஜாவாகவே நடிக்கிறார். அருண் மாதேஸ்வரன் இயக்க கமல்ஹாசன் திரைக்கதை எழுதுகிறார். சில மாதங்களுக்கு முன்புதான் படத்தினுடைய தொடக்க விழா நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு பிறகு படத்தில் எந்தவிதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. முதலில் படத்தை தயாரிப்பதாக இருந்த மெர்க்குரி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்திலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. சூழல் இப்படி இருக்க, தனுஷ் தனது இட்லி கடை படப்பணிகளில் பிஸியாக இருக்கிறார். இந்நிலையில் இளையராஜா பயோபிக் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி தனது வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தெரிவிப்பதற்காக அருண் மாதேஸ்வரன் மற்றும் தனுஷை தன்னுடன் 1 வருடம் பயணிக்கும்படி இளையராஜா கேட்டுக்கொண்டதாகவும், அதன்படி அருண் மாதேஸ்வரன் இப்போது இளையராஜாவுடனே பயணப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் தனுஷ் தன்னுடைய பிற பட வேலைகளில் பிஸியாக இருப்பதால் இளையராஜா போட்ட கண்டிஷன் படி தனுஷால் நடக்க முடியவில்லை என்றும், இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. அதே சமயம் எப்படியாவது இளையராஜாவின் பயோபிக்கை சிறப்பாக எடுத்துவிட வேண்டும் என்பதில் தனுஷ் குறியாக இருக்கிறாராம். இதற்கிடையே தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.